கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 29வது வசனம். மத்தேயு 18:29, Matthew 18:29. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். நீங்க ஒரு நிமிஷம் அப்படியே 26வது வசனம் பாருங்க. இந்த ஊழியக்காரன் அந்த எஜமான்ட்ட என்ன சொன்னா? தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன். இப்ப அவன் கூட வேலை பார்க்கிறவன் உடன் ஊழியக்காரன் என்ன பண்றான்? அதே செய்யறான். ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதாவது நீங்க இயேசு கிறிஸ்துங்க என்ன காட்ட விரும்புறாருன்னா, அவன் இரக்கம் பெற்றவன் எப்படி இரக்கம் பெறாதவனுக்கு எந்த மாதிரியான அவன் அதை மறுக்கிறான் என்று காட்டக்கூடியதாக. ஏன்னா இந்த வேலைக்காரன் உடன் வேலைக்காரன், ஆனா என்ன பண்றான்? இவனும் காலில் விழுகிறான். அவன் எப்படி காலில் விழுந்து அவரை ஆராதிக்க கூடியதா, எப்படி அவன் கேட்டான் இல்லையா, என்மேல் இரக்கமா இருன்னு சொல்லி, அதே மாதிரியே இவனும் ரொம்ப ஒரு உண்மையாக அவன் இருதயத்திலிருந்து அவன் கேட்கக்கூடிய காரியம் என்ன சொல்றான்? என் மேல கொஞ்சம் பொறுமையாயிரு. ஏன்னா இந்த எப்படி இந்த இரக்கம் பெற்றவன் எப்படி ஒரு மாயக்காரனாய் இருக்கிறான் என்பதை காட்ட விரும்புகிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவன் கொடுக்க வேண்டிய கட்டி தீர்க்க வேண்டிய கடன் கட்டி தீர்க்கவே முடியாது. ஆனா இவன் என்ன மொத்தமே 3 மாச சம்பளம் தான். அதை அவனால ரொம்ப லெகுவாக கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஆனாலும் அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான்? அதே கேள்வியை கேட்கிறான். ஏன்னா என் மேல பொறுமையாயிரு, ஏன்னா உன்னால என்ன பண்ண முடியல, இப்ப நீ என் மேல இரக்கம் காட்டு, எனக்கு கொஞ்சம் பொறுமையாயிரு என்று சொல்லக்கூடிய, ஏன்னா இது கட்டி தீர்க்கக்கூடிய கடன், அதனால நான் உனக்கு கட்டி தீர்த்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடியதாக. ஆனா அப்ப என்ன பண்ணியிருக்கணும்? அதுக்கு உடனே சரி என்று சொல்லியிருக்க வேண்டும். ஏன்னா நீங்க காலுங்க, அதாவது இவன் பெற்ற இரக்கத்தோடு அவன் பெற வேண்டிய ஒரு பணத்தை நம்ம ஒப்பீடு பார்த்தோம்னா 1% கம்மி. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இவனுக்கு வேண்டான்னு சொல்லி தள்ளுபடி செய்த கடன் எவ்வளவு, அதோட இவன் தள்ளுபடி செய்ய வேண்டிய கடனை ஒப்பிட்டு பார்த்தா 1% குறைவு. அதனாலதான் யாக்கோபு ரொம்ப அழகா 2வது அதிகாரம் 13வது வசனத்துல சொல்லும்போது சொல்றாரு, ஏனென்றால் இரக்கம் செய்பவனுக்கு இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். mercy triumphs over judgment. அப்ப என்ன? இரக்கம் பெற்றுக்கொண்டா அந்த இரக்கத்தை காட்ட வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு கிடைக்குது. சரி, இந்த நாள்ல இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இப்ப நம்ம என்னன்னா, நிறைய நேரங்கள்ல நம்ம பெற்றுக்கொண்டதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு மனசு இல்லை. ஏன்னா இந்த வேலைக்காரனுக்கு நல்ல இரக்கம் கிடைச்சது, ஆனா அந்த இரக்கத்தை மற்றவங்களுக்கு கொடுக்கல. இது என்னத்தை காட்டுதுன்னா, ஆவிக்குரிய ஒரு குருட்டுத்தனத்தை காட்டுது. அதுதான் இயேசு கிறிஸ்து நம்மளை எச்சரிக்கிறாரு. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க பெற்றுக்கொண்டீங்க, இரக்கத்தை பெற்றுக்கொண்டீங்க, ஆனா இப்ப அந்த இரக்கத்திற்கு எதிராக என்ன உங்களுடைய கண்கள் குருடான காரியத்தை காட்டுறாரு. ஏன்னா கர்த்தர் யோசிக்கிறாரு, என்ன நம்ம எப்படி ஒவ்வொருத்தரையும் நம்ம கையாளுகிறோம், ஒவ்வொருத்தரையும் ஒரு சின்ன கடனை நம்ம எப்படி கையாளுகிறோம். நம்ம யாருமே தேவனுக்கு எதிராக செய்த பாவத்திற்கு ஒப்பாக யாருமே நமக்கு எதிராக செய்யல. நல்லா தெரிஞ்சு ஒரு நிமிஷம் யோசிங்களேன். நீங்க தேவனுக்கு எதிராக செய்த பாவத்திற்கு ஒப்பாக உங்களுக்கு எதிராக ஒருவருமே எந்த பாவமும் செய்யவில்லை. உங்களுக்கு எதிராக யாராவது செய்த பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதனுடைய அளவு மிக மிக குறைவு என்பதை மறந்து விடாதீர்கள். ஏன்னா எப்பொழுதுமே இரக்கம் என்ன பண்ணணும்? வெளியரங்கமாய் ஒரு நதி போல ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏன்னா நீங்க என்னைக்கு உங்ககிட்ட இரக்கம் நிக்குதோ இல்ல கிருபை நிக்குதோ, அது என்ன பண்ண முடியாது, அது மற்றவங்கள்ட்ட போய் சேரவே சேராது. அதனால மனத்தாழ்மை என்ன காட்டுதுன்னா, நம்ம எப்படி
தேவன்கிட்ட போய் நம்ம கேட்குறோமோ அதே போல நாம் மற்றவர்களுடைய விண்ணப்பங்களை கேட்டு அதற்கு பதில் கொடுக்கக்கூடிய மக்களாய் இருக்கணும். அப்ப எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஏன்னா இங்க கர்த்தர் தான் பெற்ற ஒரு இரக்கத்துல ஒரு பகுதியை காட்ட சொல்றாரு. அப்ப நீங்களும் நானும் அப்படி காட்டக்கூடிய மக்களா இருக்க நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, இதோ நாங்கள் உமக்கு எதிராய் செய்த பாவங்களுக்கெல்லாம் எங்களுக்கு ஒரு பூரண மன்னிப்பை கொடுத்து மொத்த பாவக்கடனை தள்ளுபடி செய்தீங்க. அதோடு எங்களுக்கு எதிராய் செய்யக்கூடிய எல்லா பாவங்களும் அதுல 1% மிக குறைவு என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதனால நாங்கள் எல்லோரையும் மன்னிக்கக்கூடிய மக்களாய், நாங்கள் பெற்ற இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டக்கூடிய மக்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால சந்திப்போம்.